மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்திலே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். அங்க எவனே தெரியல, குடும்பத்தோட தூக்கி கொண்டு வச்சு பாம்பு கட்டி விட்டுருக்கான். அவன் எப்படி கொஞ்சிட்டு இருக்கான் பாத்தியா? என் தங்க பொண்டாட்டி பிஞ்சு கை பிஞ்சு மூஞ்சி. என் தங்க பொண்டாட்டி ஒரு முத்தம் கொடுத்துமா? வாமா, நீ அப்பா கிட்ட வாமா. வேண்டாம் வேண்டாம், ஏன் என் பொண்டாட்டி மேல என்ன மனம் மணக்குது? இளங்கொத்த பாம்பு வச்சுட்டு போயிருக்கான். எப்படி வெளியில போகணும் தெரியல. கேட்டுக்கிட்ட போனா சாக்கு வச்சிருக்கான். ஒண்ணும் பண்ண முடியாம நாங்க திணறிக்கிட்டு வரோம். அவன் எவ்வளவு அசால்ட்டா உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ரொம்பத்தான் அவசரப்படுவான். என்ன ஆசை உயிர் மேல எல்லாத்துக்கும். யான் பொண்டாட்டி ஆமாமா, உன் பொண்டாட்டி தான். இப்ப என் பிள்ளை நான் உரிமை கொண்டாடல, என்கிட்ட தரக்கூடாதான். கிங்ஸேன் சும்மா இருங்க. பச்சை பொண்டாட்டி மூஞ்ச பாரு, பச்சை பிள்ளை மூஞ்சி. பிஞ்சு கையிலா பிஞ்சு மூஞ்சி பிஞ்சு கை சொல்லும் போல இருக்கு. அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடு. இல்ல ஏவியா விட்டுருக்குன்னு கேட்க. யாருமா? உங்க அப்பா தானே. ஏவிதான் விட்டுருக்கு. எப்படி நின்னுகிட்டே நிக்காது பாரு. சின்னஞ்சிருச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படித்தான் இருக்கும். திடீர்னு எல்ல கூட தாண்டிரும் அப்படிங்கிற பயம் கொஞ்சமாவது அவருக்கு இருக்கா? கண்ணு நோண்டி விடுவேன், மீசை பிச்சு புடிங்கிடுவேன். மீசையில மட்டும் கை வைக்காதே. ஏன்? என் கௌரவ மேல தானே இருக்கு. ஐயோ பாடா படுத்துறானே. இவன் அசால்ட்டா இருக்கானோ? ஒருவேளை போனா உயிர் இப்படியே போட்டு நினைச்சிட்டானோ? ஏல தினமும் சண்டை போட முடியல, குடும்பமா ஒன்னா மாட்டிக்கிட்டோம், ஒன்னாவே போய் சேர்ந்துலாம் நினைச்சிட்டானோ? எதுக்கு திறந்தன ஒத்தனையா காப்பாத்துறதுக்கு ஒத்தியா போய்கிட்டு எல்லாரும் ஒன்னா மாட்டிருக்கோம், ஒன்னா போய் சேர்ந்துருவோன்னு மனம் உடஞ்சுட்டு உட்காந்துருக்கானோ? ஐயா கிங்ஸனே, என் பொண்டாட்டி முகத்தை பாருனே, எப்படி இருக்கு பாருங்க. பச்சை மூஞ்சினே, பச்சை புள்ள மூஞ்சினே. இந்த முரடனுக்குன்னு இருந்திருக்காளே. ஏண்டி இந்த மொட்டு பிள்ளைக்குனே பிறக்கணும்னு இருந்தியோ? ரொம்ப சோதிக்கா. அங்க அப்பா நிக்காரு, அவரை வெறுப்பேத்ததுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. வெறுப்பேத்ததுக்கு பண்ணிட்டு இருக்கானா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்டி நான். என்னை பார்த்தா வெறுப்பேத்துற மாதிரியாட்டி இருக்கு. அது சுத்தமா இல்ல, நிஜமா தான் கொஞ்சிடிய. ஆனா எங்க அப்பாவுக்கு அப்படித்தான் தெரியும். உங்க அப்பாவுக்கு விவசாயே இல்ல பாரு. உடம்புக்கணுமா இரும்பு பூடி பிடிச்சி வச்சிருப்பான். இல்ல புள்ளைய விடல. முடியாது முடியாது, இங்கதான் நான் ஃப்ரீயா இருக்கேன். ஏது அலெக்சாண்டரா வீட்டுல இல்லவும் எதிரில இல்லையே. அவளை நம்பாத, எந்த நேரத்தையும் நம்ம போட்டு தள்ளிடுவா. அவ ஒருத்தி போதும். எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமாவே இருக்கு. எதுக்கு தனித்தனியா போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்தமா பிளான் பண்ணி தூக்கிட்டா நினைக்கிறேன். எப்படி தனித்தனியா போனா நம்மள போட்டு தள்ள முடியாது. ஒரு பாம்பு வச்சு விட்டுருவோன்னு விட்டா நினைக்கிறேன். பிள்ளைக்கு விஷயம் தெரியாத, நான் வேற போட்டு விட்டுட்டேன். சும்மா ஜோக் பண்ணேமா. இந்த அலெக்சாண்டரா நம்ப முடியுமா? வச்சுட்டா என்ன பண்ண முடியும்? வச்சவங்க அப்பா எடுப்பாரு. அதுல எங்க அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட் தான். என்ன பாம்பு வச்சிருப்பா, போய் எடுத்துருந்தேன். ஒரு 16 கிட்ட வச்சிருப்பா, போய் எடுன. அந்த கேட்டு வாசல்லே ஒண்ணு வச்சிருக்கா பாருங்க. அவன் சும்மா விளையாடுதான். கிங்ஸேன் இதை விடு, பாம்பு தானே வைப்பா, வச்சுட்டு போட்டோம். இனி திங்க சோத்துலயே ஏதாவது வச்சிருவா. இங்க பாரு, நம்ம கிளம்பணும் வா. என் தங்கம், என் வயிறம் உனக்கு கொடுக்கி. அத்தானுக்கு நச்சுன்னு ஒண்ணு கொடு பாப்போம். இவன் விடமாட்டான் உங்களுக்கு. நம்ம இங்க நின்னா கூட கொஞ்சம் மாதிரி பண்ணிக்கிட்டே நிப்போம். நான் அப்படித்தாண்டி முத்த கொடுப்பேன். ஏன் பொண்டாட்டி நின்னது யாரு? அப்பா, நீ நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவரு, என் அண்ணன், என் உசுரு. அவன் சந்தோஷம் தான் பட்டிருப்பான் உங்களுக்குள்ள. ஆமா சிரிச்சிருப்பான், சந்தோஷப்பட்டு சிரிச்சிருப்பான். அவனுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், நான் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், அவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் நின்னுக்கிட்டே நின்னோம். நான் நிஜமாதான் உன்னை கொஞ்சினேன். நிஜமாதான் பிஞ்சு மூஞ்சி, குழந்த முகம், பால் வடிகிற அந்த வாசனை, கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த அலெக்சாண்டரா வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போவோம், தூக்கம் வருது. சரி போலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மாணிக்கப்போ டேய், ஒருவேளை குடும்பமாவே பிளான போட்டு எதுக்கு சேர்த்து கண்டு போராடிக்கிட்டு ஒரே போய் சேர்ந்து பிளான போட்டு அவ்வளோ மாணிக்கப்பா. இல்லடா ராஜா, நான் இந்த ஊருக்கு வரும்போது முன்னாங்க சடை போயிட்டு இருந்தா போற போக்க பார்த்தா நான் உனக்கே பொண்ணு பார்த்துச்சு கட்டிப்போம் போலுக்கு. ஒண்ணும் நடக்கலையே நமக்கு. மாணிக்கப்பா என்னடா
16 குண்டா? கம்மி நினைச்சுக்க. எனக்கு என்னமோ 16 பேர் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த குண்டை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னப்பா சொன்னீங்க? நல்ல என்ன ஜானனு, இசை, அந்த 2 பயிலுவ, கிங்ஸனு, ஜோஸு, அப்புறம் சாரோனு, கவினு, அலெக்ஸ் எல்லாம் கூட்டி கழி 12 தான் உள்ள போயிருக்கு. நீ நானும் உள்ள போனோம்னா 14. இன்னும் மிச்சம் இருக்கிறது துறையும் சேமும் தான். அவனும் உள்ள வந்துட்டோம்னா 16 முடிஞ்சிடும். குண்டு வெடிச்சுனா செம்பிளிங்க குடும்பத்தை க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிரும். வேற என்ன இருக்கு? மாணிக்கப்பா, ஏய், எப்படின்னா குடும்பமா வச்சுக்கினாங்க. அதுவும் வீடு கிடைக்கலன்னா அலெக்சாண்ட்ரா வீடு. எதிரி வீட்டுல போய் தண்ணி குடிக்கிற நிலைமை செம்பிளிங்க குடும்பத்துக்கு ஆகி போச்சுட. மாணிக்கப்பா, இல்லடா, எதிரி வீட்டுல கையே நினைக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு கொடுத்தனமே பண்ணிக்கிட்டு இருக்காவல, அதுவும் அலெக்சாண்ட்ரா வீட்டுக்குள்ள. எனக்கு என்னமோ அவன் மேல தானே சந்தேகமாவே இருக்கு. ஐயோ மாணிக்கப்பா, நீங்க வண்டி சீக்கிரம் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டா மட்டும் மாணிக்கப்பா, ஏண்டா உனக்கு இந்த காதல் கீதலு? வேண்டாம். இல்ல கேட்ட, இல்ல எங்களுக்கு என்ன ஒண்ணும் ஆகல, உனக்கு ஆகாது, கவலைப்படாத. அது வாங்கிட்டு வந்த வர அப்படிடா, நாம இருக்கிற இடம் அப்படி. இப்ப பாரு, உங்க சித்தி நான் கூப்பிட்டு வந்தேன். அவ முகத்தை பார்த்தே பல வருஷம் ஆன மாதிரி ஆகி போச்சு. ஒண்ணு நடக்கலையா? ஏன்பா? வாங்கிட்ட சொல்லுதுக்கு என்னடா, எங்க அம்மா பார்க்க விடுதாவ, நான் இன்னும் திருந்தவே இல்லையா. கடைசி வரைக்கும் பேர பிள்ளைய பார்த்துட்டு போனது என்ன ஒரு துளியே இல்லையா? அதானே. இல்ல காலங்காலத்துல அவனுக்கும் நடக்க வேண்டியது நடந்தா தானே பேர பிள்ளைய பார்க்க முடியும்னு கொஞ்சமாவது யோசிக்கவலடா. நான் போனாலே உங்க சித்திக்கு ஒளிச்சு வைக்கவடா. ஐயோ, ஐயோதான் என்ன பண்ண, நான் குண்டு எடுக்க போறேன். எடுத்துட்டு போய் டப்புன்னு அடிச்சுன்னு வச்சுக்கேன், நான் போயிருவேன். அப்புறம் எங்க அம்மைக்கு பேர பிள்ளைலாம் இல்ல மாணிக்கப்பா, காலங்காலமா உங்க வம்சத்துல இருந்து எங்க கொண்டு வேணும்ல. பன்னியார்பட்டில இருந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு அடிமை வேணும்னு கேக்கிய? இல்லப்பா, ஒரு நட்பு தான்ப்பா. ஏது மகாதேவன் சிக்கினாரு, அடுத்து இப்ப நான் வந்து சிக்கியிருக்கேன். அடுத்து என் புள்ள வந்து சிக்கணும் உங்களுக்கெல்லாம். வாங்கப்பா. இந்த குண்டு வெடிப்பு நான் செத்துணும்டா. போதும், மகாதேவன் சிக்கினதுக்கு நானும் வந்து சிக்கினதுலாம் போதும். உனக்கு சிரிப்பு வருது. 9ஆம் கிளாஸ் படிக்கான், எப்படி இருக்கான் பாரு ஆளு வாட்டு சட்டமா. சேனலுக்கு மேல வரலாம் கொடுக்க. ஏன்டா எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுத? இல்லப்பா, அப்பா இதெல்லாம் இப்ப பண்ண கூடாதுட்டாரு. ஏன்டா? இப்பமே ஏகப்பட்ட வளர்த்தியா இருக்க, அதெல்லாம் வேண்டாம், 10ஆம் கிளாஸ் முடிச்சுக்க, பிறகு பாத்துக்கலான்ட்டாரு. உங்க கிங்ஸ்ல போமோவே இப்பவே கத்தி வீசான், செலவு பண்ணிக்கான். நீ என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சுக்க அப்புறம் பாத்துக்கலான்ட்டாரு. ஆனா நான் சில நேரம் எல்லாத்தையும் கத்துக்கிடுவேன். முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்பா மாதிரி, அதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். ஓ, ரொம்ப வாட்டு சட்டமா வந்து போயிட்டு இருந்தாவ. சரி சரி சரி. இப்ப நீ எவ்வளவு நேரம் ஆகும்? டேய், நம்ம இவங்க வடநாட்டுல இருந்து கூட்டு போய் விட்டுக்கோண்டா. அப்பா அங்க இருக்கிறது குண்டு. அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? போயில சீக்கிரம் போடா. போதாது. என்னடிச்சு முடித்துறால மோசமா? ஆமா, நீங்க ரொம்ப மோசம். தூக்கம் வருது நல்லா. இல்ல, இப்ப தூங்கியே ஆகணும். சும்மா இருங்க. ஏன் இப்படி கொள்ளுத? இது என்ன போர்வை? எனக்கு கொள்ளுற மாதிரி பாக்குறேன். எப்படி சொக்கி போயிருக்கேன் தெரியுமா? எதிரி வீட்டுல இருக்கிறவங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்ல. கூட கரிய பொண்டாட்டி. பாப்பா போதா. போதாது. இந்த பிஞ்சு விரல் இருக்கு பாரு, இதை முத்திக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அந்த கண்ணு நோண்டிடுவேன். அது என்னங்க பால் வச்சு கண்டுபிடிச்சிடா? தெரியும்ல. தெரியுமா? தெரியும். சரி, இப்போ ஒரு சின்ன விளையாட்டு. நீ வந்து என்ன அள்ளி அணைச்சு எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். முடியாது. எனக்கு ஆசையா இருக்கும்ல. மாட்டேன். கொடுத்த என்ன ஆகும்னு தெரியும். பரவாயில்ல, அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். என்ன கொஞ்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு சலிக்கவே இல்லையா? ஓய், சலிக்காத சொத்து. சரி, எனக்கு ஒரு ஞானம் கூட, அட்லீஸ்ட் இந்த கண்ணு தெரியாத கொடுடே. மாட்டேன். ப்ளீஸ் டே. இந்த கண்ணத்துல கூட போப்போம். அங்க மீச குத்தம். அப்ப இந்த சைடு கூட அங்கேயே படுத்தா. ஒண்ணா குறைச்சு தின்ற ஒழுங்கா கொடு. மாட்டேன். எனக்கு ஒண்ணு கொடுடே. சரி, அலெக்சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்ததா உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? தங்க பரிசு கொடு பாப்போம். கொடுப்பேன், அப்புறம் என்ன விட்டுறணும். சரி நான் விட்டுறேன். சொல்ற விதமே சரியில்லை. சரிட்டா, இல்ல அதெல்லாம் விட்டுருவேன். கொடு பாப்போம். கொஞ்சம் கொடு கொடு கொடு. நல்லா கொடுக்கணும்னு இப்படி பதிகிற மாதிரி கொடுக்கணும். கொடு பாப்போம். கொடுப்பேன், ஆனா என்ன விட்டுறணும். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல வச்சு பண்ணீங்களா, அப்படி பண்ணிடக்கூடாது. சரி பண்ண மாட்டேன். கொடு. கொடுக்கறேன். நீங்க கண்ணு மூடணும். கண்ணு ஒண்ணு ரசிக்க முடியாது, ஒழுங்கா கொடு. சரி, கொடுப்ப பாவம், கொடுத்துருவோம். சரி கொடு. பாவண்டி, நான் ரொம்ப பாவம். கொடு பாப்போம். உடவ பார்க்க இப்ப புடிச்சு வச்சு கொடுப்பேன். இரு. ஐயோ பாவம், கொடுத்துருவோம்.
எங்கப்பா ஆமாமா நான் ரொம்ப பாவம் சீக்கிரம் குடுமா அண்ணா கொடுக்க சரி குடு மீசிய கடிச்சு விட்டுட்டு போறேன் குடு கொடுக்க எப்படி குடுக்கேன்னு மட்டும் பாருங்களேன். குடு பாப்போம் குடு பாப்போம் 1 2 விட்ட ஓட போற இப்ப பாரு நான் இப்ப கொடுத்துருவேன் சரியா? சரிம்மா குடு பாப்போம் 1 2 ஓடுறதுக்கு பிளான் போடுதா குடுடி கண்ணத்தை பாரு ஆப்பிள் கண்ண மாதிரி குடு நீ குடுக்காம நான் விட மாட்டேன் குடு கொடுத்தா என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும். கொடுத்துறேன். அப்படியா ஓடுத பாரு மெதப்போ மெதப்போ ஐயோ இவனுக்கு இருந்ததையே நான் மறந்துட்டேனே ஆராரோ ஆராரோ அப்பா தூக்கத்தை சொல்றது பாரு அப்பான்னு தூக்கத்துல அப்பாவா பிறந்திருக்கானுங்க பாரு என் பிள்ளையா என் பிள்ளைல என் தம்பு பிள்ளைல உங்க அம்மா மேல எனக்கு கொல்ல காதண்டா அதுக்கு அடையாளமா தான் எனக்கு ரெட்ட புள்ள வேணும்னு ஆசைப்பட்டேன். என் காதல் எவ்வளவு பெருசுங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் ரெட்ட புள்ள பிறக்கணும்னு நம்பினேன். என் காதல் மேல இல்ல நம்பிக்கையில தான் எனக்கு ரெட்ட புள்ள தான் பிறக்கணும்னு நான் உறுதியை நம்பினேன். ஆனா உங்க அம்மாக்காரி என் காதலை விட அவ காதல் பெருசுன்னு உசுரை கொடுத்து பெத்து கொடுத்துட்டா. என் ரத்தம் என் உசுரை இந்த பூமியில என் கையில என் உசுரை என் கண்ணு முன்னாடி காட்டிட்டா. என் தங்க புள்ளில இந்த கிங்ஸின் பெத்த புள்ளில இந்த கிங்ஸினுக்கு பிறந்த புள்ளில என் தங்க புள்ளில என்ன முடிச்சு பாரு அப்பா பாரு அப்பா இன்னைக்கு ஃபைட் பண்ண போறேன் கண்ணால பாருங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். ஏய் இன்னைக்கு அப்பா சண்டை போட போறேன். அப்பா எப்ப சண்டை போடுவீங்க நாங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கல்ல இன்னைக்கு அப்பா சண்டை போடுதான் கண்ணால பாருங்க. தூங்க போ என்னங்க நீங்க முடிச்சிருந்தா தாண்டா வீடு வீடாவே இருக்கும். தங்க பிள்ளை என்னங்க என் பிள்ளைங்களுக்கு நான் எல்லாத்தையும் கத்து கொடுப்பேன். ஏண்டா ஏண்டா அவளே கொலை வெளியில இருக்கா நாம அவ வீட்டுல இருக்கோம் ஏண்டா அவளையே தீட்டிக்கிட்டு இருக்கிய அலெக்சாண்டரா சொன்னா மகாதேவனுக்கு என்ன கோவம் வருது இன்னைக்கு இவருக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏத்தி விட்டுறணும் சாரணனே என்ன அலெக்சாண்டரா வேண்டாம் என்ன அலெக்சாண்டரா ஏற்கனவே நீ போட்ட பிளான் தானே குடும்பத்தோடு தூக்கி வேண்டா குடும்பத்தோட உங்களை அழிச்சிட வேண்டான்னு சொன்னா பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இங்க தூக்கிட்டு வந்து குண்ட வச்சு விட்டுட்டா அப்படித்தானே செம்புலிங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரத்தை தூக்கிட்டு வந்தா ஆனா அதுக்கெல்லாம் காரணம் யாரு வேற யாரு நம்ம மகாதேவ் மாமா தான். மாமா இப்படி பண்ணிட்டே மாமா ஓ நீங்களும் அவ கூட்டாளி தானா கொடுப்ப தனிங்க விடிஞ்ச அவங்களுக்கு பஞ்சாயத்து அப்ப இருக்குடா என்ன மாமா நேரத்தை எல்லாரும் உள்ள கூட்டு வந்திருக்கியா சிவா வேற ஷோ இந்த குண்டு இருக்க பிரச்சனையை விட இவனுக்கு என்ன படுத்துற பாடுதான் எனக்கு பெரிய படம் இருக்கு. அலெக்சாண்டரா செம்புலிங்க குடும்பத்தையே தூக்கிடுவேன் ஆனா நிஜமீடியே வெளியில விட்டுட்டிய தப்பா கணக்கு போட்டுட்டியா. அலெக்சாண்டரா கணக்கு எப்பவுமே தப்பா தாண்டா இருக்கும் உங்களுக்கு கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் அலெக்சாண்டரா எவ்வளவு சோதிக்கணுமா சோதிச்சுக்கங்கடா என்ன பேச்சு பேசுறானுங்க. அப்புறம் மாமா வந்த வேலை கச்சிதமா முடிச்சிட்டியா இல்லே வாய் பேசாத கொண்டுடுறேன் எடுங்க மாமா இவ்வளவு நேரத்தை கொண்டு வந்துட்டீங்களா உள்ள இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலாம் மாமா. நான் என்ன பண்ணேன் அதான் நேக்க எங்களை உள்ள கொண்டு வந்துட்டீங்களா. 16 குண்டு இருக்கு வாசல்ல கூட போக முடியல எலக்ட்ரிக் ஷாக் வச்சிருக்கானுங்க எப்படி தப்பிக்கன்னு தெரியல எப்ப குண்டு வெடிக்கும்னு தெரியல. இப்போ இந்த அலெக்சாண்டரா வெறுப்பேத்துறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாடா. அலெக்சாண்டரா சொன்னா மாமாக்கு என்ன வருது இசைத்தாங்க ஐயோ படா படுத்துறாடுகளே பெசா இந்த குண்டு வெடிச்சா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு படா படுத்ததை தாடி ஊம என்னமா அலெக்சாண்டராவா என் ஒட்டும முழுக்க ஆயுதம் இருக்குது போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் குண்டு வெடிச்சா வெடிக்கிட்டுனே. நீங்க சொன்ன மாதிரி சம்பளிங்க வம்சமே இங்கதான் இருக்குது எனக்கு சரியான சந்தர்ப்பம் போங்கடா சாவுங்கடா போட்டு போயிட்டே இருப்பேன் இல்ல நானே குண்டுகிட்ட போய் வெடிக்க
அப்படியே போட்டு தள்ளி கிழிச்சிருவா போடி, ஹாய் அலெக்ஸ். கிழிச்சிருவா போடி. அப்படியே உடம்பு முழுக்க ஆயுதம் வச்சுட்டாலும் போடி. இவன் என்ன இவகிட்ட இவ்வளவு வம்புழுக்கான்? அவன் அப்படியே புடிக்க தள்ளி வா போடி. எட்டி மிதிச்சா வெளியே போய் விழுந்துருவா. இப்ப எட்டி மிதிக்க மாட்டோம், ஏன்னா நீ மட்டும் தப்பிச்சிருவ. அதான் இங்கே கடை. ஏய் கொன்னுடுவேன். ஆய் டேய், எதுக்குடா வாய் வார்த்தை? அடிச்சு காட்டுங்கடா, யாரு பெரியவனு? அடச்சி நிப்பாட்டுங்க. ஊர்ல மட்ட ரவுடி பயல் எல்லாம் ஒரே வீட்ல இருந்தா இப்படிதான் ஆகும். அவன் ஒரு ரவுடி பயல் இல்ல, நீங்க ஒரு ரவுடி பயலுவ. ஒரே வீட்ல இருந்தா பேசாம அவரோட வீட்டை பார்க்க போவோம் வாங்க. என் தங்க புள்ள, இனி உங்களுக்கு விஷயம் தெரியாது. இசத்தன்னா அது வேற கதைமா. அது வேற கதை. இங்க வாம்மா, நீ மாமா எடுத்து வா. ஓ இவளுக்கு இன்னும் விஷயம் தெரியாதோ? போட்டு விட்ட வேண்டியதான். ஏமா இசை, வீட்டை சுத்தி 16 குண்டு இருக்குமா? அவள் எப்பவுமே காமெடி பீஸுங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கா பத்தியா? அது நம்ம கூட இருக்காளா? அவளுக்கு ஏதோ பெரிய ஹீரோயின் நினைப்பு பத்துக்கா. வீட்டை சுத்தி பாம்பு வச்ச மாதிரியும் அது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே டென்ஷனை கட்டிட்டு இருப்பா. வேணாலும் பாரு, இன்னைக்கு முழுக்காவா அப்படித்தான் பண்ணுவா. துட்டின்னு சொல்ல பாரு, எப்போ வெடிக்குமே தெரியாது. ரவுடி பையில அவ குண்டு எடுக்கிறதுக்கு வழிய பாருங்கடா அப்படின்னு சொல்லுவா பாரு. அவளுக்கு நம்ம கூட இருக்கும்போது பெரிய ரவுடி நினைப்பு. அவளுக்கு பெரிய ரவுடி நினைப்பு பாத்துக்க. குண்டு இருக்குமா, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குமா, பீத்ரா பயம் இல்ல. நீ வேற ஏமா என்ன படா படுத்துற? ஊர் உலகத்துல வீடே எனக்கு வந்து சேர்ந்த மாதிரி. சில பேருக்கு உதவி பண்ணலாம், ஆனா சில பேருக்கு உதவி பண்ணா ஒத்த வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அது சரியா புரிஞ்சுக்கு. உனக்கு போய் உதவி பண்ண பாருங்க. இவன் எனக்கு உதவி பண்ணா போடி, நீ எனக்கு உதவி பண்ண. ஐயோ ஊர்ல மட்ட ஒட்டுமொத்த ரவுடி பையலும் ஒரே வீட்ல முடியலடா, தலை வலிக்குடா. டேய் நம்ம வீட்ல கூட ஒட்டுமொத்த ரவுடி பையலும் ஒண்ணா ஒரே நாள் இருந்தது கிடையாது. எதுக்கு எல்லாரும் அடிச்சு புரண்டு இவ வீட்டுக்கு வந்திருக்கிய? அது வேற ஒண்ணு இல்ல, உங்க அப்பாக்கும் அலெக்சாண்டருக்கும் இன்னைக்கு இந்த வீட்டுல விருந்து. கூறுகட்டவன இந்த மகாதேவனுக்கு விருந்தா? மிஸ்டர் மகாதேவன் தான் இங்க வந்து விருந்து வைக்க வந்திருக்காரு. அவருக்கு வேலையே இல்ல, வேற வீடே கிடைக்கலையாங்க. சப்பாத்தி எல்லாம் போட்டுருக்காருமா. ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்குதானுங்க. இவனுக்கெல்லாம் குடும்பமான கேட்க. டேய் நீங்கெல்லாம் குடும்பமாடா? அது தெரியாம தான் இவன் நேரமா இவன் உட்கார்ந்திருக்காளாங்க. அதானே அவங்க வளப்பு தானே, பின்ன இவனும் அப்படித்தானே இருப்பா. இவ புரிஞ்சிக்காமலே இப்படி நம்ம சாகடிக்கால. ஏன் சொன்னா நாங்களாம் ஒரே குடும்பம், செம்பலிங்கையா குடும்பம், அப்படிதானே மாமா? ஆமாமா, நாமெல்லாம் ஒரே ரத்தம். அவனுக்கு இவ தப்பாம இருக்கா. இவ வாயில நக்கல் வருதா இல்ல சீரியஸாவே இந்த பிள்ளை பேசுதா? பாருங்க மாமா, உங்களுக்கு சந்தேகத்தை பாருங்களே, நம்மளாம் ஒரே குடும்பமானு. எப்படி சந்தேகப்படுறா பத்தியா? டேய் அலெக்ஸ், அலெக்ஸ் சொன்ன மூஞ்சி மாலையில பேத்துவேன், கொண்டு எழுதிட்டு போயிடுவேன். மணில குரங்குன்னு கூப்பிடட்டா? மாமா நான் வச்ச பேரு லீக் அவுட் ஆகி போச்சுது. பரவாயில்ல, அவனை அப்படியே கூட்டிட்டு போயிட்டேன். வச்ச பேர பத்தியா? பையன் அலெக்சாண்டராக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ கண்டுபிடிச்சா பாரு. எப்படியோ கண்டுபிடிக்கல மாமா, மாமா வந்திருக்க மாடல் அப்படி. தொங்கு பிள்ளை என்ன அவ்வளவோ பேசுது. தொங்கு பிள்ளை கொஞ்ச தடவை போதும், குண்டு எடுக்கிறதுக்கு வழிய பாருங்கடா. நாங்க சொல்லல பீத்த ஆரம்பிச்சிட்டா பாரு. ஓய் அவளுக்கு தெரிஞ்சது குண்டுவேன். ஓ தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிய, இப்ப தெரிய வச்சிருந்தேன். என்னடி எந்த பேசிட்டு இருக்கா? இந்த தாடிக்காரனை இவகிட்ட வசமா கோத்து விட்டா என்ன? ஆஹா எல்லா வில்லப்பையிலும் ஒவ்வொரு மாதிரி ரசிக்கானோல. இந்த தாடிக்காரனை இந்த அலெக்சாண்டராவையும் கோத்து விட்டுணும். ரெண்டு பின்னிக்கிட்டு கிடக்கட்டும், அதை நின்று தூக்கி அடிக்க பாக்கணும். டேய் தாடிக்காரன் என்ன படாப்படுத்தினால இவகிட்ட உன்னை கோத்து விடுதேன். வில்லங்க பிடிச்ச பயிலுவேன், ஏதாவது பண்ணிடுவானுங்க. டேய் தாடி விட்டுறாத. கவாரு உன் பிள்ளைக்கு தெரியப்படுத்துற வீட்டுல குண்டு இருக்குது, கொன்னு எரிஞ்சிருவேன். என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்க குண்டு குண்டுன்னு. 16 குண்டுல ஒரு குண்டை கையாலே எடுத்து உன் மண்டையில போட்டுவிட்டேன். மூடிட்டு உட்காரணும். மாமா இது மகாதேவன் வேலை தான் நினைக்கிறேன். என்ன அலெக்சாண்டரா, அவன் யாரு தெரியுமா? அவன் யாரு தெரியுமா? அவன் மேலேயே கத்திய வச்சுட்ட. டேய் நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அலெக்சாண்டரா அலெக்ஸ் மேலேயே கை வச்சுட்டா. மிஸ்டர் நாரதர், அப்பா நான் பெத்தது எனக்கே வில்லங்கமா வருது. இப்பதான் இந்த பையில மாட்டி விட்டுட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். வந்துட்டா பாரு. என்னடி பண்ணிட்டு இருக்கா? என்னடி பண்ணிட்டு இருக்கா? டேய் ரொம்ப ஓவரா பேசுனா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்ப. எவனும் என்கிட்ட நிக்க முடியாது, சீவிட்டு போயிடுவேன். டேய் நீங்க என்ன போட்டா ஒரே உசுரே, நான் உங்களை போட்ட 14 உசுரே கொண்டு எடுத்துட்டு போயிடுவேன். என்னன்னு பாத்துக்கிட்டு இந்தா போட்டு தள்ளு. போட்டுடி பாக்கோ, போட்டுடி பாக்கோ, போட்டுடி. எத்தனை உசுறு போதுன்னு பாக்கலாம். சபா சரியான போட்டி.
சொல்லு மைதாங்கம் அலைச்சலை விடாத கத்தி சண்டை ஆரம்பமாகட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படிதான் போட்டி இருக்கணும். அலைச்சலை விடாதனே. யார் பெரியவங்க பின்னி பிழைஞ்சு காட்டுங்க பாப்போம். ஐயோ கவின் மாமா, இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? பின்னி பிணைய சொல்லிட்டடா. சொன்ன இப்ப பொறுத்தவரையே எல்லாம் சின்ன பையன் சொல்றாவனே. இசித்தம்மா அலெக்சாண்டரா பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை அதெல்லாம். டேய் நீங்க ரவுடி போய் குடும்பமாடா. எந்த நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. மிஸ்டர் மகாதேவனுக்கு என்னவா? பாரு எப்ப மத்தாலும் குண்டுங்காரு கேட்டுங்காரு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவர் எதுக்கு இங்க வந்தாரா? வந்திருக்காரு பாரு, அலெக்சாண்டர் தேடி வந்திருக்காரு. ஐயோ படம் பட்டுறானுங்களா. எதுக்குள்ள நீ என்ன பார்த்தா அப்படி சொன்னா? ஏன் மாமா இவன் கோமாளியா மாமா இருந்தா? இல்ல தங்கம், என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? சத்தியமா சொல்றேன், கொண்டு எரிஞ்சிட்டு போயிடுவேன். போட்டி ஆரம்பமாகட்டும். ஸ்டார்ட் தி மியூசிக். ஜாரட் மாமா, ஆனா அலெக்சாண்டரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு மாமா. உனக்கு ஜாலியா இருக்கல தங்கம், நீ வேடிக்கை பாரு தங்கம். ஸ்டார்ட் மியூசிக். கண்ணும் கண்ணும் கலந்து கொஞ்சம் வெண்ணிலா வீசுதே. உள்ளை கொல்லும் வெண்பூரா வீசுதே. அத்தி மகாதேவன் கிட்ட இருந்து அங்க ஷிஃப்ட் ஆயிரும்போது மாமா உங்க வாழ்க்கையை எப்படியே தக்க வச்சு கொள்ளுங்க மாமா. உத வாங்கிறாதீங்க சொல்லிட்டேன். இல்ல மாமா, உங்க வாழ்க்கைய அலெக்சனை தட்டி பறிச்சோம் போலுக்க. விடாதீங்க மாமா. அங்க பாருங்க மாமா, கண்ணும் கண்ணும் எப்படி நோக்குதாங்கன்னு. கண்ணும் கண்ணும் கலந்து கண்ணும் கண்ணும் கலந்து கொஞ்சம் வெண்புறா வீசுதே. சும்மாவே உங்களை ஏறி விடும். இன்னைக்கு நீங்க பெத்தத கையில வச்சிருக்கிய சொல்லவா வேணும். அவளை இன்னைக்கு ஏறி விட்டுருக்கு. உங்க புள்ளைய ஏறி விட்டுருக்கு உங்களுக்கு கோவம் வந்துடும். இன்னைக்கு உங்களுக்கு காலைல சலங்க கட்டி விட்டுருக்குமா? ஆமா, எங்க புள்ள எங்க கூட இருக்கா. ஆமா, அங்க பாருங்க மாமா, மிஸ்டர் மகாதேவன் உங்க வாழ்க்கை தட்டி பறிச்சிட்டாரு. இது நான் பெத்த பையன் தானா? எனக்கே சந்தேகமா இருக்க. உன ஐயோ வாழ்க்கை போச்சா மகாதேவனுக்கு. வாய பாரு. இன்னும் 5 நிமிஷத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தன் கூட இங்க இருக்க கூடாது. கால் பண்ணுங்கடா, இது ஏன் வீடு. இப்ப வந்து இது எங்க வீடு. என்னது? நாங்க இப்ப குடும்பம் வந்தோமா, அப்ப இது எங்க வீடு தான். சரியான போட்டி. இந்த பையனை பண்ண சேட்டையா பாரு. மொழியை வெளிய போங்க. குண்டு வெடிச்சாலும் நானே வெடிச்சு செத்துட்டு போறேன். ஆனா உங்க கூட இருக்க முடியாது. உடனே எல்லாரும் கிளம்புங்க. முடியாது முடியாது முடியாது. சொல்லாது சொல்லாது, தீர்ப்பு சொல்லாது. டேய், ரொம்ப பொறுமையா சொல்லிட்டீங்க. அதான் தீர்ப்பு சொல்லாதுன்னு சொல்லிட்டோம்ல. என் புள்ளைய சொல்லிட்டா போதுமா உனக்கு? என்ன போங்கடா வெளிய எல்லாரும். முடியாதுடி. என்ன பண்ணுவ? எப்படி வெளியில தள்ளணும்னு எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு கிங்ஸ்ல என்ன கூப்பிடுதா? இசி தங்கம் பாத்துக்கலாம். எல்லாரும் இப்ப வெளிய போயணும். கேட்க நீங்க செத்தாலும் பரவாயில்ல. இனிமேல் இந்த வீட்டை இருக்க கூடாது. கிளம்புங்க. முடியாதுடி. நீ வேணா வெளில போ. டீ போட்டு சீவிடுவேன். வெறும் பேச்சு வார்த்தை தான் நடக்குதா அப்பா. அப்பா, எங்க இருந்துடா வந்தீங்க எல்லாரும்? உங்களை யாருக்கு வர சொன்னது? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தை நான் பார்க்கல. இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. இன்னும் முதலமா இருக்குது. மிஸ்டர் மகாதேவன், நான் மட்டும் சொல்லுவேன். மிஸ்டர் மகாதேவன். சப்பா, ஒரு பக்கம் அவங்க, ஒரு பக்கம் பெத்த புள்ள. மாமா நீங்க யார் பக்கம் மாமா நிக்க போறீங்க? உங்க இதயம் யாருக்கு மாமா? கொஞ்சம் தள்ளி வாய. வேண்டாம் மாமா. மாமா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல. உங்க இதயம் யாருக்கு மாமா? அவளை பத்தி தெரிஞ்சு அவளை ரொம்ப தீண்டிட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டே இருங்க. போட்டு ஆளை பார்த்து போடுவேன். போடு வேண்டாம். போக்குறியா? போடி போடா. போடி. இவனை சீவனாதான் சரிப்பட்டு வர. கொத்துன கொன்னுறேன். என்ன மாமா பயங்கர சண்டையா உங்களுக்கு? குண்டெடுக்கத பத்தி யோசிங்கப்பா. அப்புறம் நீங்க ஒத்து கத்த வெட்டிட்டு சாவலாம். இப்படி வந்து சிக்கிட்டேனே. இவனுக்கெல்லாம் உள்ள விட்டுக்க கூடாது. உங்க குடும்ப ராசி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள விட்டேன் பாருங்க. எனக்கு தேவைதான். மாமா எதுக்கு மாமா இவ இவ்வளவு டென்ஷன் ஆகுதா? அவ எப்பவுமே டென்ஷன் பிடிச்சாதானே. ஏண்டா இந்த மாணிக்க பையன் இன்னுமாடா வாரான்? நம்ம குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவனும் பாம்பு எடுக்க வரவே இல்லை. எப்படியும் கண்ட கண்டதுலாம் பாம்பு இருக்குன்னு அவன் உசுருக்கு பயந்து வரவே இல்லை. வடநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கானுலாம். அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது. பாதி வரவழியில எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டானு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பெருமை. அதெல்லாம் மாணிக்கன்னு வந்துருவாரு, வராமையா போயிடுவாரு. நமக்காக வரட்டால் உட்கார்ந்து இருக்கு பாருங்க, இதுக்காக வந்துருவாரு. ஏண்டா புள்ளைய கூட்டு வந்திருக்கோம், கொஞ்சமா நெஞ்சில பயர்க்கடா. போனா ஒன்னா போறோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. எங்க புள்ளைய எங்க ஒத்தையில விட்டுட்டு போனாதான் பயம். புள்ளையே எங்க கூட இருக்கா.
சந்தோஷமா போவோமாமா. அட போவீங்களா? ச்சே, இவனுக்கு எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. கை வைக்கிறதுலாம் கண்ணு வெடி வச்சிருக்கானுங்க. டேய், ஜன்னல கூட தொட முடியல. என்ன பண்ண போறீங்க? நேரா ஆவவே வீட்டுக்குள்ளே சாக்கு வச்சிட்டானுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன மாமா சொல்லுதா? அவ கிடக்க ஒரு பையன் நம்பலி என்னமோ இருக்கு நினைக்க. ஓலையில தாங்கப்பல. டேய் உண்மைதான்டா, ஜன்னல்ல கூட கை வைக்க முடியல சாக்கடிக்கு. பாத்துக்கலாமா, விடுங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க விடுங்க. டா சயின்டிஸ்டே உள்ள உட்காந்துருக்கான். இவன் தானே குடும்பத்தையே அழிக்க வந்தவன். சந்தோஷமா இருப்பான். குடும்பமே அழிஞ்சிட்டுப்பா அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். போங்கடா. ஆமாமா, அதனால மகாதேவன் அங்க கூட்டு வந்தாரு. பேச வேண்டாம் மாமா. இருக்க பிடிப்புமா இங்கேயாடா? இருங்கம்மா. அலிசாண்ட்ரா உன கொன்றேங்க. நீ ஒருத்தரி கொன்ன மாதிரி தெரியலையே. அப்படியா? கொஞ்சம் வெளியே போய் பாரு. கூட்டம் கூட்டமா படையெடுத்து வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு ஆளா நின்னு போட்டுக்கிட்டு இருக்க. காமெடி பண்ணி செஞ்சிட்டு இருக்கீங்க. நேரம் நெருங்க எதிரி எங்க இருந்து வரான்னு தெரியல. நம்ம நெருங்கிக்கிட்டே வரானுங்க. கை வைக்க முடியல எதிரியும். நீச்சல் தொட்டி வரைக்கும் சாக்கு வச்சிருக்கானுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு பார்த்தா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய், எவன் கையால சாகிறதுக்கு நான் இங்க வரல. ஜெயிக்கணும். எந்த மனுஷன் கையில எந்த எதிரி கையில நான் சாக கூடாது. என் மரணம் இயற்கையா தான் இருக்கணுமே தவிர எவனும் போட்டு நான் அந்த மண்ணை விட்டு போக கூடாது. அந்த தெய்வம் கொடுத்த உசுரே அந்த தெய்வம் நான் எடுக்கணுமே தவிர இங்க இருக்க எவனும் எடுக்க முடியாது. கொன்னுடுறேன். டேய், என் உசுரை எடுக்கவே எவனுக்கு உரிமை இல்ல. ஆனா மொத்த உசுரை நான் ஈஸியா எடுத்துறேன். ஏன்னா நான் அலெக்சாண்ட்ரா. இந்த அலெக்சாண்ட்ராக்கு உயிர் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரத்தத்தை குடிக்கிறது அதை விட ரொம்ப பிடிக்கும். பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சமா யோசிக்க விடுறானுங்களா? டேங்கப்பா, கொஞ்சம் அக்குடு பாரு. எங்க கூட இருக்கிறது சிங்கமா? சிங்கம். நாங்க எதுக்கு அஞ்சனும்? காட்டுக்கே ராஜா சிங்கம். இந்த செம்பலிங்க காட்டுக்கே ராஜா எங்க கிங்சன். எங்க கூட இருக்கிறது எங்க கிங்சனுமா. எங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா. புடிச்சால பாயிண்ட் இப்ப புடிப்பா பாரு. அவர் மட்டும் தான் உங்களால காப்பாத்தணும்ல. நீங்க எப்பவுமே ஃப்ரீயா இருப்பீங்க. ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்ல பத்தியா. அவன் உசுர கொடுக்கணும். நீங்க எப்பவும் ஜாலியா இருங்கடா. அது என்னமோ தெரியல. வீட்டுக்கு ஒண்ணு தியாகம் பண்ணதுக்குனே பொறுக்கும் போலுக்கு. முடிச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கோம். நீ மூடிக்கிட்டு உட்காரு. சிங்கம் வேட்டையாடுச்சுன்னா கூட புலியும் போகும். மறந்துடாத. புலியும் வேட்டையாடும். ஏன் அண்ணன் சிங்கம்னா நாங்க புலி பதுங்க மாட்டோம். பாய் வண்டி. காட்டுக்கு ராஜா சிங்கமா இருக்கால. அந்த சிங்கத்தை வழி நடத்துறது ஒரு பெண் சிங்கங்கத. இங்க இருக்க ஆண் புலிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அலெக்சாண்ட்ரா பின்றாயா. பரவாயில்ல. இந்த சண்டை நல்லா இருக்கு. ஷாட் தி மியூசிக். இல்லம்மா, இந்த வீட்டு வாசல நான் மிதிக்க மாட்டேன். அத்தை வாங்கத்த உள்ள வாங்கத்த. அத்தை உள்ள வாங்கத்த. என் உசுரு அத்தை. கல்யாணத்துக்கு அப்புறமா நான் சந்தோஷமா இருந்தேன்னா உங்களால தானே. உள்ள வாங்கத்த. அத்தை வாங்கத்த. வீட்டுக்கு வாங்கத்த. அழகம்மா, உங்க பாரு உன் வீடு தான் வந்திருப்பேன். நீ மட்டும் இருக்கேன்னு வச்சுக்கேன். இங்க பாரு, கேட்காமலே உள்ள வந்துருவேன். நீ அடிச்சு தரத்துனால நான் உன் வீட்டுல வந்து உட்காந்துருவேன். ஏன்னா என் மருமவா, என் இயலு, என் புள்ள, என் உசுரு, நான் வந்து உட்காந்துருவேன். என் பிள்ளை வீட்டுல வர்றதுக்கு எனக்கு என்ன? உன் வீடா இருந்தா வந்திருப்பேன். இந்த துரோகி பையில இருக்கான பாரு, நான் வரமாட்டேன். எனக்காக வாங்கத்த. இந்த துரோகி பையில இருக்கிறது நான் வரவே மாட்டேன். அம்மா, அந்த பையில இல்ல இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுமா? அத்தை என்னத்தாச்சு? ஏன் தளறீங்க? அவளை கொஞ்சம் கூப்பிடுதியாமா? நான் கூப்பிடுதேன். என்னங்க, எங்க அத்தை வந்திருக்காங்க. எங்க அத்தை. எங்க சீக்கிரம் வாங்கல, சீக்கிரம் வாங்க. ஏமா ஏமா உள்ள வாங்கம்மா. ஏமா உள்ள வாங்க. ஏமா உள்ள வாங்கம்மா. ஏமா வாங்கல, உள்ள வாங்கம்மா. என்கிட்ட எந்த பையில பேசக்கூடாது. நான் சில விஷயம் சொல்ல வந்திருக்கேன். அதை மட்டும் கேட்டுடுங்க. எவனையும் நான் அம்மனை உரிமை கொண்டாட கூடாது. ஏமா வாமா, உள்ள வாமா. ஏமா உள்ள வாமா.
உள்ள வர மாட்டேங்காங்க. ஏம்மா உள்ள வாங்கம்மா, அம்மா உள்ள வாங்கம்மா. இது உங்களுக்கு உரிமை உள்ள வீடு தானே, வர வேண்டியது தானே. ஏமா இங்க ஒரு நோக்கடிக்கீங்க? நான் எவங்கிட்டயும் பேசல. சரி உள்ள வாங்கலாம். வர முடியாது. இப்படி பண்ணாதீங்க, உள்ள வாங்க. இல்ல என்கிட்ட எவன பேசாதீங்களே. எப்போ என் புள்ள ஜான நீங்க காலால எட்டி மிதிச்சீலோ அப்பமே நம்ம தொப்பி கொடி வர முடிஞ்சு போச்சு. அம்மா உள்ள வாமா, அம்மா உள்ள வாமா. உங்க அப்பா சீக்காளி ஆக்குனீல்ல, தடகாத்தமா சுத்திட்டு இருந்தல அந்த மனுஷன். தடகாத்தமா சுத்திட்டு இருந்தது. ஏதோ 25 வயசு பையன் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவள சேட்டை துருத்துன்னு வந்தது. இப்பலாம் அப்படி கிடையாது. சாரிம்மா, சாரி. உள்ள வாங்கம்மா. அம்மா அப்பா வீட்டு கூட்டு வந்திருக்கல. துரோகியை பெத்துட்டோனே உன்னை கண்குளிர பார்க்க சொல்றியோ? வாமா, உள்ள வாமா. உள்ள வந்து திட்டுமா. அம்மா எவன் திட்டுக்க, உள்ள வந்து திட்டுவா. மனசு வலிக்குமா, நீ வெளியில நிக்காது, மனசு வலிக்கு. உள்ள வாமா. வலிக்கட்டும். வீட்டடி வெளியில போனல அப்ப எங்களுக்கு இப்படி வலிச்சிருக்கோம். குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு போனியா, அப்ப எங்களுக்கு இப்படி வலிச்சிருக்கோம். உன் பொண்டாட்டி பிள்ளையோட நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்க, அப்ப எங்களுக்கு இப்படி வலிக்கும். சரிம்மா, வா, தப்பு பண்ணிட்டோம். உள்ள வாங்க. வர முடியாது. உள்ள வாமா, நம்ம உள்ள வாமா. என்ன பேசாத, எனக்கு கோவம் வந்துரும். எவ்வளவு நாள் திட்டுமா, அடி என்ன ஒன்னாலும் பொண்ணு. உள்ள வாமா. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது. நினைச்சிட்டே இருந்தேன் எப்படியாவது இன்னைக்கு உன்னை பார்க்க மாட்ட மாதிரி ஏங்கி போயிருந்தேன். தேவையில்லை. அம்மா வாமா, அம்மா வாமா, உள்ள வாமா. மாட்டே, என்ன கூப்பிடாத. ஏம்மா அடி வேணாலும் அடிச்சுக்கிறீங்களே, வாங்கல. உள்ள எட்டி வேணாலும் மிதிங்க, உள்ள வந்து மிதிங்க. வாங்க, கஷ்டமா இருக்குல்ல. அம்மா ஒரு அடி வேணாலும் அடிமா. உள்ள வாமா. நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இங்க பாருங்களே, நேத்து எல்லாரும் வீட்டை விட்டு போனாங்கன்னு ஒருத்தர் வீடு திரும்பல. என்னத்த சொல்றீங்க? என்னமா சொல்லிட்டு இருக்கியா? இம்மா என்ன சொல்றியா? இல்ல, நேத்து சாயங்காலமே மகாதேவன் புள்ளைய தூக்கிட்டு போயிருக்காரு. அப்பா கிட்ட அந்த சிவகாமி அம்மா சொல்லி விட்டுருக்காவ, மகாதேவனையும் பேர பிள்ளையும் காணல, எங்கேயாவது தேடுங்கன்னு. உடனே ஜானி எல்லாரும் தேட ஆரம்பிச்சாவ. போனவில இன்னும் காணுமல. ஒருத்தரையும் காணுமா? இல்ல, வீட்ல ஒருத்தருமே இல்ல. நானும் அபி மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. ஆனா மகாதேவனும் புள்ளையும் பத்திரமா இருக்காங்க. அவங்கள பார்க்க போறோனே வரிசைக்கு போனா பாத்துக்க. மொத கிங்ஸினே, சாரோனே, கவினே 3 பேரும் போனாவ. மத்தவெல்லாம் வீட்ல தான் இருந்தாவ. அபியும் ஜானும் தூங்கிட்டு இருந்தாவ. அப்புறம் சொன்னா ஜானு வந்து மகாதேவன் எங்க போனாரா, இவ இருக்காரு பத்திரமா, ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு. கொஞ்ச நேரம் ஆவல ஜானு போனா. ஜானு போனா மொவா இருப்பாளா, இசையும் பின்னாடியே போயிட்டா. இசை போறான்னுட்டு அவன் ஜோஸும் அலெக்ஸும் போனானுங்க. வீட்டுக்கு ஒட்டுமொத்த பேரும் போனானுங்களா? இல்ல, வீட்ல ஒருத்தருமே கிடையாது. இப்ப மாணிக்கமும் தேவா, நம்ம ராஜா, இவங்க யார எங்க இருக்கானோ அவங்களுக்கு போன் அடிச்சா எடுக்குது. ஆனா எங்க எல்லாரையும் கேட்டா சொல்ல மாட்டேங்க. என்ன நடக்குது? இல்ல, எனக்கு பயமா இருக்குல. எல்லாரும் கடத்திட்டானுங்களா? இல்ல, இசை பேவுல வர போயிருக்கல. புள்ள தாச்சி புள்ள 5 மாசம். அத்தா, ஆனா கிங்ஸனும் கூட தான் இருக்கானா, அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கு. இருந்தாலும் புள்ள தாச்சி புள்ள. ஆனா இவனுக்கு காண மகாதேவன் தான். மகாதேவன் முத காணாம போனாரு. என்ன ஒட்டுமொத்த குடும்பம் காணாம இருக்கு? இல்ல, ஒரு 11:30 மணி இருக்கும். அவன் அலெக்சாண்ட்ரா இல்ல? அலெக்சாண்ட்ராவா? அலெக்சாண்டராவா? அவன் என்ன பண்ணா? இல்ல, அவதான் ஜானு கிட்ட பேசினா. அப்போ நல்லதா பேசினா. அவதான் சொன்னா பத்திரமா இருக்காவன்னு சொன்னா. ஆனா ரொம்ப நேரம் ஜானு அவளும் பேசினாவ. அதுக்கப்புறம் தான் ஜானு கிளம்புனா. மவக்கார அப்படியே கழுத்தை தூக்கிட்டு போயிட்டா. அந்த பேவுல தான் ஜானு இல்லனா இருக்காத. எப்ப நிஜி அந்தால மல்ல திரிச்சு கொண்டு போயிட்டான். இவன் நைட்டு போல பிள்ளை யாராவது கூட்டு போவாங்களா? இல்ல, அவனாவது நீ வேண்டான்னு சொன்னா நான் கேட்கல. அதுக்கான உங்க அப்பா அவிய 2 போறவன் நான் போறேன்னு உங்க அப்பா போயிட்டாவ கூட. அப்பாவுமா? அப்பா போயிருக்காரா? ஆமா, ஜானு புள்ளைய தூக்கிட்டு போறான். வண்டி எப்படி ஓட்டிக்கிறோம், நான் வண்டி ஓட்ட போறேன்னு போயிட்டாவ. இந்த 3 முத போச்சுதே கார்ல. அப்புறம் தான் ஜோஸ், அலெக்ஸ், அப்புறம் தேவா 3 பேர் போனாவ. இப்ப வீட்ல நானும் அபி மட்டும் தான் இருக்கோம். இப்ப காலையில ஆக போது, இன்னும் ஒருத்தரையும் காணலையே. எனக்கு பயமா இருக்குல. என்ன எங்க போயிருப்பாங்க? எங்கிட்ட படத்துக்கு எதுவும் போயிருக்காங்களா? போன் அடிச்சா எடுக்கணும்ல. போனே போக மாட்டேங்க. உங்க அப்பா போனுக்கு அடிச்சேன், ஒரு சிக்னல் காட்ட மாட்டேங்குது. கிங்ஸனுக்கு போன் அடிச்சிட்டேன், இசை போனுக்கு அடிச்சிட்டேன், ஜான் போனுக்கு அடிச்சிட்டேன். அபி உட்கார்ந்து ஓன அழுதுகிட்டு இருக்கா. மகாதேவன் போன் கிடைச்சீங்களா? இல்ல, வீட்டு விட்டு போன ஒரு பையவளையும் போன் எடுக்க மாட்டேங்குது. அவன் மாணிக்க போனு? மாணிக்கமும் ராஜாவும் தான் வீட்டு விட்டு வெளில போனாவ. ராஜா கொஞ்சத்துக்கு முன்னாடி போனை எடுத்தான். எத்தனை மணிக்கு எடுத்திருப்பான்? நைட் 12 மணிக்கு எடுத்திருப்பான். ஏமா இனிமே எனக்கு போன் அடிக்காதீங்கன்னு கட் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு போன் எடுக்க மாட்டேங்குது. சரி, நான் அலெக்சாண்டரா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நானும் வரட்டா? அங்க என்ன நிலவரத்துல இருக்குன்னு தெரியல. ஒருவேளை கடத்திட்டாலும் எல்லாத்தையும் கடத்த முடியல. அதுவும் கிங்ஸனா அவ கிரிமினல் உனக்கு தெரியும்ல. வேற ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தானா? உள்ள வேற ஏதோ சம்பவம் இருக்குது. அதனாலதான் எல்லாரும் உள்ள இருக்காங்க. போன் சுவிட்ச் ஆஃப் வேற, சிக்னலே கிடைக்கலன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, சிக்னல் போக மாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப்ல சொல்லல,
அலெக்சாண்ட்ரா வீடுதான். ஆனா உள்ள வேற என்னமோ இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுக்கு நேரம் இல்ல, கிளம்புங்க. சரி, நான் அடியாளுக்கெல்லாம் கூட்டிட்டு வரேன். நான் ஏன் அடியாளுக்குள்ள போய் இறக்குதேன். சீக்கிரம் வீட்டை சுத்தி முதல்ல காவலுக்கு போடு. அங்க முதல்ல போய் பார்க்கலாம். வா சரிம்மா, நீங்க பயப்படாம இருங்க, நாங்க போயிட்டு வரோம். என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. உங்க அப்பா போயிருக்கவே ஞான தர ஆவில புரிஞ்ச என்னால இருக்க முடியல. அந்த மனுஷன் சொல்லும் போது எனக்கு புரியல. இப்பெல்லாம் அந்த மனுஷன் புரிஞ்ச என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியல. நானும் வரேன், என்னையும் கூட்டு போங்க. அவிலையும் கூட்டிட்டு போங்கண்ணா. மாமா பிரிஞ்சு இப்ப இருந்துகிட மாட்டாவ. சரி அம்மா வாங்க. யவ்வா! ரொம்ப ஜாலியா இருக்கிய போலக்கு. என்ன மாமா, என்ன பண்ணி மாமா? ரொம்ப ஜாலியா இருக்கோ? அப்போ என்ன ஜாலி தெரியுமா? எனக்கு அப்படிதான் ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த அலெக்சாண்ட்ரா வீட்டுல ஆமா, என்ன பண்ணி மாமா? நிறைய மாமா மாமான்னு கூப்பிடுவாள்ல. ஆமாமா, அலெக்சாண்ட்ரா வீட்டுல ரொம்ப ஜாலியா இருக்கு. வீடு செம்மையா வச்சிருக்கா பத்தியா? நீங்களாம் பெரிய ராஜ பரம்பரைன்னு பீத்திக்கிறாதீங்க. வீட பாரு, பழைய இத்து போன வீடு. அண்ணா பாண்டி மாமா, வீடுனா அலெக்சாண்ட்ரா கட்டிருக்கா பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சிருக்கா. சில இடத்துல கதை திறக்கிறது அவன் மூஞ்சி பார்த்தாதான் திறக்குது. உள்ள பாத்ரூம்ல பாஸ்வேர்டு போட்டுதான் தண்ணி உழுது. அவ கட்டிருக்கிறது அரமனை. நீங்க 4 செவத்தை வச்சு வீட்டை கட்டி வச்சுட்டு அரமனைங்க. ஓல்ட் இஸ் கோல்ட் மாமா. இந்த பீத்தோலிக்கு ஒன்றும் குறைச்சல. என்னைக்காவது நீ அடம் பிடிச்சிருக்கியா? எனக்கு இதே மாதிரி தான் அரமனை வேணும்னு நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? எனக்கு அரமனைனாலே என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாத்திருக்கியா? எனக்கு தெரியாது. அலெக்சாண்ட்ரா வீட பாத்துட்டு தான் ஓ இது அரமனையா நினைச்சுக்கிட்டேன். எத்தனை தலைமுறைக்கும் ஒரே வாரிசா அரண்மனையை இப்பதான் பாத்திருக்காளாம். ஏன் உங்க அப்பா உங்க மாமா மாத்த கேட்டா இதை விட பல மடங்கு கட்டி கொடுப்பானுல. காசு பண்ணா இல்லாமல இருக்கு. எனக்கு வேண்டாம். ஏன் என்ன இப்படி சொல்லிட்டு? இது எனக்கு வேண்டாம். இது நல்லாவே இல்ல. எங்க வீடு தான் சூப்பரா இருக்கும். ஏது அந்த 4 சவரு மூக்குல குத்தி விடுவேன். அழகு பாரு புள்ள. எங்க அப்பா ரூம் தெரியுமா எனக்கு? எங்க அப்பா ரூம் சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு கட்டில் மட்டும் போட இடம் இருக்குமா? மூக்குல குத்திடுவேன். அங்கதான் சூப்பரா இருக்கும். எங்க வீடு தான் சூப்பரா இருக்கும். அலெக்சாண்ட்ரா வீடு சூப்பரா இருக்கு. ஓ விஷயம் அப்படி போகுதா? என்னங்க என்னங்க? ஓ அலெக்சாண்ட்ரா வீட்டுக்கு வந்து அலெக்சாண்ட்ரா பத்தி புகழ்ந்து பேசினா அவ இங்க விலைக்கு சேர்த்துக்கிடுவான்னு நீ முடிவு பண்ணிட்ட. போதுமா போதும். உன் பேச்சு சாமத்தி இருக்கு பாரு. விட மாட்டேன். விட மாட்டியா? இல்ல இல்ல, நான் இப்பவுமே போய் அலெக்சாண்ட்ரா வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே போக முடியும்ல? என்ன மறுத்துதிலோ? என்ன குத்தைக்கே எடுத்திருக்கியா? சொந்தமா வாங்கிட்டோம். இனிமேல நீங்க ஏன் மாமால? நீங்க தான் எங்களுக்கு சொந்தமாயிட்டீங்களா? இனிமேல் விட மாட்டேன். இனிமேல் இந்த அன்னப்பண்டி மாமா எனக்கு தான் சொந்தம். அன்னப்பண்டி மாமா நீங்க எங்க கூட தானே இருப்பியா? அவன் நிறைய சம்பளம் தரேன்னு சொல்லுவா. போயிடாது என்ன? நான் நல்லா பாத்துக்கிடுவேன். நான் அன்னப்பண்டி மாமாவை சூப்பரா பாத்துக்கிடுவேன். அன்னப்பண்டி மாமாக்கு நான் இருக்கேன்ல. என்ன அன்னப்பண்டி மாமா? ஒண்ணில்ல ஒண்ணில்ல ஒண்ணில்ல. இசதங்கோ வா. என்னமோ இங்க நின்னுட்டு இருக்கா? அன்னப்பண்டிய பார்க்க வந்தேன்ப்பா. எப்போ போற போக்க பார்த்தா அன்னப்பண்டி அந்த அலெக்சாண்ட்ரா வாங்கிற போலக்க. போயிருவாருல. என் புள்ள போட்டு வந்திருக்கவன் திரும்பி போயிருவான். என் புள்ள பாசத்தை விட இந்த உலகத்துல வேற எங்கேயும் உனக்கு கிடைச்சிடும். சுத்தமான பாசம்டா. உடம்பிட்டு பார்த்தாலும் தேடி போனாலும் கிடைக்காது. போயிருவா நம்மள. போயிரு. என்னடா ரெஸ்ட் பண்ணி போயிருவா. அவன் போக மாட்டாமா. பாடவா ராஸ்கர். ஓ அலெக்சாண்டர் பேச்சு வந்துருவா. நல்ல சத்தம் போடுப்பா. பார்த்தல பாடவா ராஸ்கர். நீ வா தங்க புள்ள. சரிப்பா. சரிப்பா, அப்போ உன்னை தூக்கிக்கிறேன். என்னத்த ரொம்ப நேரமா நின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காவ? ரொம்ப தீவிர ஆலோசனையா இருக்க. தீவிர ஆலோசனைனால டேஞ்சர் ஆச்சே. எங்கடிக்கா? கீழே வந்து கீழே வந்து
வலிமைதம் கீழே இருங்கப்பா. ஐயோ கிட்ட போனா ஓடுவல. மெதோ மெதோ ஓடிலமா. மெதோ கீழே இறங்கு. வயிற்றுல பொண்ணு அச்சுக்கத்தி எங்க நிக்க. கீழே இருங்கம்மா, அங்க வா வா. அங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? அப்பா. ஹலோ 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 மிஸ்டர் மகாதேவன், பேசுற அழக பாரு. நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அதை ஏத்தி விடுங்க. ஆமா அதுல ஏத்தி விடுதான் நான் மாதிரி சொல்லி பாப்பேன் பாத்துக்க. சரி வா, ஏதாவது ஜூஸ் போட்டு தரட்டா? வேண்டாம் பசிக்கு இல்லை, ரொம்ப நேரம் ஆயிட்டா. ஏன் தூங்காம இருக்கா? வேண்டாம் சரி வா, அப்ப தூங்க கேட்டா? வேண்டாம். இந்த பாரு, ரொம்ப நேரம் ஆச்சு நீ வந்து. நீ சாப்பிடல, தூங்கல, உடம்பு எடுத்துக்காகும். சரி அப்பா உனக்கு சமோசா போட்டு தரட்டா? சப்பாத்தி. சப்பாத்தியா? சரி வா, அப்ப போட்டு தரட்டா? அது வரைக்கும் இதுல ஏத்தி விடுங்களேன். அதானே, நான் சும்மா நின்னுட்டு இருந்தேன். இல்லையே, நீங்க ரொம்ப நேரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. யார் சொன்னா? கூட்டிட்டு போங்க. என்னது? ஒண்ணு இல்ல, வா நான் பாரு சப்பாத்தி போட்டு தரேன். அப்படியா? பார்வையை பாரு, பார்வையிலே கொண்டு வாழ்க்கல. இந்த பார்வையை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. என் புள்ள பாக்குற அழக பாரு. தொங்கு புள்ள. இந்த பயிரில் அனுப்பி விட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இங்க இருந்து கரெக்டா 1 3 100 அடி 200 அடி இருக்குமா? 200 அடி காம்பவுண்டுக்கு ஒரு 100 அடி இடைப்பட்ட இடத்துக்குள்ள வச்சிருக்கு. அப்படின்னா தெரிஞ்சால்தான் வச்சிருக்கு. வெளியே இருந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அண்ணா எத்தனை அடி எத்தனை நிமிஷம்? அண்ணே கிட்ட போய் பார்த்துட்டேன். 14ல் 1 தான் செக் பண்ண முடிஞ்சது. பாம் செக் பண்ணிருக்கேனே. இன்னும் 18 மணி நேரம். 18 மணி நேரமா? ஆமாண்ணே, 18 மணி நேரத்துக்கு செட் பண்ணிருக்கேன். மொத்தம் 24 மணி நேரம். ஒரு நாள் முழுக்க நாம வந்து 4 மணி நேரம் ஆகுது. மிச்சம் 18 மணி நேரம் இன்னும் பாக்கி இருக்கு. இது என்னடா கணக்கு? என்னன்னு தெரியலண்ணே. கரெக்டா எனக்கு 18 மணி நேரம் இருக்கு. எடுத்துடலாண்ணே, டென்ஷன் எடுக்க வேண்டாம். கவின் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேற ஏதாவது பாம் வேற ஏதாவது டைமிங்ல வச்சிருக்கான்னு பார்த்தோம். இல்ல, வேற எதுக்குமே டைமிங் செட் பண்ணல. ஒரே ஒரு பாம்புக்கு மட்டும் தான் 18 மணி நேரம் போட்டிருக்கு. மொத்தம் டம்மி அப்படி நினைக்க முடியுமா? இல்லண்ணே, செக் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கான அலெக்சனும் நம்ம ஜோசனும் செக் பண்ணி பார்த்தாங்க. அது எல்லாமே டம்மி தான். அது நம்மளை ஏமாத்ததுக்காக செட் பண்ணுது. ஒன்னே ஒண்ணு அது இருக்கு, 18 மணி நேரம். நாட்டு மாடல் தான். அப்போ உள்ளூர்ல தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. வெளியில இருந்து வரல. நம்ம கிட்ட இருக்க மாடலா வெளி மாடலா? அங்க தானே ட்விஸ்டே இருக்கு. இது நம்ம வீட்டு மாடலு. நம்ம துறை நினைச்சிருந்தானே அது. துறை இப்பெல்லாம் பண்ண மாட்டான்டா. அதுவும் குடும்பத்துல வாய்ப்பே இல்லை. ஒருவேளை புள்ள வரல நினைச்சு பண்ணிட்டானோ? ஜானன் இருக்காளடா, அப்பெல்லாம் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்ல, ஞானத்துல போ நம்ம கூட இருக்காவ. இல்லண்ணே, ஆனா இது துறக்கிட்ட இருந்த மாடல் தான். துறக்கிட்ட இருந்த மாடல் வேற யாருக்கும் போகாத. அண்ணே செக் பண்ணிட்டேனே, துறனைக்குள்ளதான். இது நம்ம வீட்டுக்குள்ளதான். நம்ம வீட்டுல இருக்குன்னு வெளியில யாரெல்லாம் இருக்கா? தேவா, மாணிக்கம், ராஜா. ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியாதே. மாணிக்கம் கையில கூட்டு போயிருக்கான். வாய்ப்பே இல்ல. தேவா தேவா உள்ள வரைக்கும் வந்துட்டு தான் போயிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் உள்ள இருக்க வேண்டியது, நான் தான் வெளியில இருக்க வேண்டியது. நான் தான் புள்ளைய பார்த்துட்டு வரலான்னு உள்ள இருந்தேன், மறந்தே உட்காந்துட்டேன். இப்போ நான் வெளியில போயிருந்தா அவன் தான் உள்ள இருந்திருப்பான். வாய்ப்பே இல்ல. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது தேவா வேலை இல்ல. கன்ஃபார்மா தெரியுமா? ஆமாண்ணே, புள்ளைய 2 தான் கொஞ்சிட்டு இருந்தான். நான் தான் வெளியில போக வேண்டியது. அவன் என்ன போச்சு சொல்லிக்கிட்டே இருந்தான். நீ போடா சீக்கிரம் போடானா. நான் தான் புள்ளைய கொஞ்சதுல இருந்துட்டேன். ஒரு கோத்தை தான் கத்திட்டே போனான். சரி, சாமுக்கும் துறைக்கும் தெரியுமா? எப்படியும் நேரத்துக்கு நியூஸ் போயிருக்காது அவனுக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல எந்த ஆம்பளைங்களுமே இல்ல. வீடே வெறிச்சடி கிடக்கு. இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்ல. நாம எப்பவுமே எல்லாரும் ஒரே நேரத்துல வீட்டுல இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியில போனதும் கிடையாது. என்னத்துக்கு அம்மா போய் சொல்லியிருப்பாங்க. சரி, இசையை எப்படியா தூங்க வைக்க வழிய பாரு. அவ தூங்குனாதான் அடுத்து நான் வேலையில இறங்க முடியும். அவ முடிச்சிருந்தான்னு வச்சுக்க, நான் எதுவும் பண்ண முடியாது. சரிண்ணே, அவ எவ்வளவு தூங்குமான்னு தெரியலையே. அது இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கால. எல்லாரும் ஒரே இடத்துல கிடக்கோம்ல, அவளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அவ கையும் காலம் வர வரத்து இப்படி குதூகலமா இருக்காடா. எல்லாரும் ஒரே நேரத்துல ஒன்னா பார்க்கல. அவளால இருக்க முடியல சந்தோஷத்துல. நீ என்ன பண்ணுத? வயிற்று முட்டை எதையாவது தள்ளுத. வயிற்றுக்குள்ள போயிட்டுனா ஆள் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவா. தூங்குவா. எனக்கு இப்படியா தூங்க வைக்க வழிய படல. வயிற்று முட்டை எப்படியாவது கொடுத்துரு, தானா தூங்குவா. அவளா தூங்கிட்டான்னு வச்சுக்க, எப்படியும் 4 மணி நேரம் தூங்குவா. அதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிடறேன். அவ இருந்தான்னு வச்சுக்க, நான் அங்க போய் எந்த வேலையும் பார்க்க முடியாது. சரிண்ணே, நான் பாக்க. சரி, நான் போய் தூங்க வைக்க பாக்க. என்ன சாணி தூங்குனா தூங்குவா பாத்துக்க. அவன் எங்க தூங்குவான்? அவன் டென்ஷனாக சுத்திக்கிட்டு இருக்கான். அவகிட்ட காட்டிக்காம இருக்கான். ஞானத்துல அப்ப வேற உள்ள இருக்கவ. மருந்து மாத்திரை இல்ல. சின்ன பொண்ணுன்னு தெரியல. அண்ணனுக்குள்ள மாத்திரையும் இல்ல. அதுக்கு 18 மணி நேரம் தாக்கு பிடிக்காது. இன்னும் 5 மணி நேரத்துல வெளியில கிளம்பணும். நீ இசை எப்படியா தூங்க வை, நான் அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு வரேன். காணும் இந்த மாதிரி எத்தனை நான் பாத்துருக்கேன். போ. சரிண்ணே. என்ன பொண்ணு? அலெக்ஸ், அலெக்ஸ். நான் மட்டும்
பாவம் பண்ணனே. எனக்கு மட்டும் ஏன் இந்த தனிமையான வாழ்க்கை? அவனுங்களும் கத்தி தூக்குனவனுங்க தான். அந்த குடும்பமும் கத்தி தூக்கியிருக்கேன். ஆனா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. நானும் முன்னுக்குட்டியே கத்தி தூக்கி இருந்தா குடும்பம் இருந்திருக்குமோ? இவங்க ஒரு இடத்துல பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ரவுடி போயிலுகதா, முரட்டு போயிலுகதா. ஆனா பாசம். கிங்ஸின் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவா. அவன் குழந்தை மாதிரி பார்க்கறான். தனக்கே பிறந்த புள்ள மாதிரி அப்படி ஒரு உணர்வு. தாங்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த உசரையும் கொடுக்குறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்பதான் நானும் ஒரு பொண்ணுங்கதை உணர்றேன். அந்த பாசமும் அரவணைப்பும் விலை மதிக்க முடியாதது. குடும்பம் இருந்திருக்கணுமா? குடும்பம் ரொம்ப முக்கியமா? காசு பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும், மனிதர்களை கூட வாங்க முடியும். ஆனா இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அன்பும் அந்த ஒற்றுமையும் வாங்க முடியாது. அது தானா கிடைக்கணும், தானா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். இந்த குடும்பத்தில் இருக்குது உண்மைதான். அந்த செம்புலிங்க ஐயா தெய்வமா இருந்ததா ஒவ்வொரு புள்ளையும் வழி நடத்துறாரு, ஒவ்வொரு புள்ளையும் இருக்காரு. அதனால தான் அங்கே உண்மையான பாசத்தை பார்க்க முடியுது. இவ்வளோ அடி இவ்வளோ வேதனைப்பட்டு அந்த கிங்ஸன் எப்படா உயிரோட இருக்கான்னு பார்த்தேன். புரியுது, இப்போ புரியுது. சக்தி இருக்கு சக்தி இருக்குன்னு சொன்னான். அது என்ன சக்தின்னு எனக்கு இப்போ புரியுது. எனக்குள்ளேயும் என்னை சுற்றி ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னான். அதுதான் என்னை வழி நடத்துதுன்னு சொன்னான். அப்போ புரியல, இப்போ கண்ணால பார்க்குறேன். அன்பு, அன்பு தான் அந்த சக்தி. அதை தான் அந்த செம்புலிங்கையா அந்த குடும்பத்தில் தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தில் இருக்க மருமக மரம் அப்படித்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உசா இருக்காளுங்க. அது எப்படிதான் இது சாத்தியம்னு பார்த்தேன். இப்போ புரியுது, அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அன்பு விதைக்கப்பட்டிருக்கு. அத்தனை அன்பையும் கொடுக்கிறவா இந்த இசை. அதனாலதான் அவன் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லைன்னு மறைமுகமா சொல்லியிருக்காரு செம்புலிங்கையா. அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்தாதான் இந்த குடும்பம் நிலைச்சிருக்குன்னு இலைமறைக்காயா சொல்லியிருக்காரு. புரியாத புதிரா சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிற வரைக்கும் அவனுங்களுக்கு அது புரியாது. உண்மைதான், அந்த வீட்டோட மிகப்பெரிய சக்தி இசை. அந்த வீட்டின் மிகப்பெரிய சக்தி இசை. அவ இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. நாலா பக்கமா செதறிடுவானுங்க. ஒருத்தனுக்குள்ளேயும் அன்பு பாசம் இருக்காது, மிருகமா மாறிடுவானுங்க. இப்ப அங்க அத்தனை வரையும் கட்டி போட்டிருக்கதே அவகிட்ட இருக்க அந்த அன்புங்கிற ஆயுதம். ஒவ்வொருத்தருக்கும் உண்மையான அன்பு கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இந்த பூமியில இருந்தா நிச்சயமா எல்லாருக்கும் வெற்றிதான். எனக்கு அந்த அன்பை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால்தான் இத்தனை தோல்வியா? எத்தனையோ வழிகளையும் பாதைகளையும் நான் கடந்து வந்தேன். அதுல எனக்கு எந்த ஒரு மன திருப்தியும் கிடைக்கல. காரணம், எனக்குன்னு அன்பு செலுத்ததுக்கு யாரும் இல்லை. இனியும் கிடைக்க போறதில்லை. விடு அலெக்சாண்ட்ரா, உனக்கு நீதான் தோண, உனக்கு நீதான் அன்பு கொடுத்துக்கணும். உனக்கு நீதான். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதான், இந்த அலெக்சாண்ட்ராக்கு அவ மட்டும்தான் அன்பு கொடுக்க முடியும். விடு அலெக்சாண்ட்ரா, உனக்கு நீதான், உனக்கு நீதான், உன்னை நீதான் பாத்துக்கணும். உனக்கு யார் வருவா? உனக்கு யார் வருவா? உனக்கு நீதான். பசிக்குத? என்ன இவ்வளவு நானும் பசியே நான் அறிஞ்சதில்லை. எனக்கு எப்படி பசிக்குது? கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவா. ரொம்ப பசிக்கு. இரு, அப்பா பட்டர் போட்டு சுட்டு தரேன். சரி. கூட்டு வைக்கணுமா வெறும் சப்பாத்தி சாப்பிடுவியா? கூட்டலாம் வேண்டாம், வெறும் சப்பாத்தி தான் வேணாம். அப்படித்தானே எப்படி வயிறு நிறையும்? போதும். இரு, அப்பா நிறைய பட்டர் போட்டு தரேன். அப்பா என்னம்மா? அப்படியே சீனி தவிரப்பா. சீனி? சரி இரு, சீனிட்ட போய் எங்க வச்சிருக்கான் தெரியல இந்த அலெக்சாண்ட்ரா. இல்லை அவனுக்கு காப்பி போட்டு கொடுக்கலாமே. இருப்பா வேலை சப்பாத்தி மட்டும் தாரேன், சீனி வச்சு சாப்பிடு. சரி இருப்பா ஊட்டி விடுறேன். காட்டு. சீனிய போடலப்பா, சீனி மேல இருக்கு. இசைராப்பா ஒரு சீனி போட்டாரு. அவ
அவங்களுக்கு ஒரு சப்பாத்தி கொடுத்துருப்பா. அவி வீடு தானே. சாப்பிட்டேனம்மா. கொடுப்பா. கிச்சனுக்கு வந்திருக்காங்கல்ல, பசிச்ச போய் தான் வந்திருப்பாங்க. சரி, காஃபி வேணுமான்னு கேளு. ஹலோ ஹலோ மிஸ்டர் அலெக்சாண்ட்ரா. என்ன? ஆஹா, இவ திமிரு மட்டும் குறையாது போலுக்க. காஃபி வேணுமா? ஆஹா, இப்ப காஃபி குடிச்சா சூப்பரா இருக்குமே. இல்ல பரவாயில்ல, உங்க வீடு தானே. உங்க வீட்டு பால், உங்க வீட்டு சீனி, உங்க வீட்டு காப்பி போடுறது தானே. எங்க அப்பா நல்ல காப்பி போடுவாரு. அப்படிதானப்பா? ஆமா. இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லுப்பா. ஆமாண்ணே, நான் வேற பெருமையா சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு சூப்பரா போட தெரியும் சொல்லுப்பா. ஆமா, சூப்பரா போட தெரியும். கேட்டுச்சா? எங்க அப்பாக்கு துப்பாக்கி எடுத்து போட தெரியும், காப்பியும் போட தெரியும். அப்படிதானப்பா? ஆமா. அப்படி சும்மா சண்டை போட மட்டும் தெரியக்கூடாது, எல்லாம் தெரியும் என்ன மாதிரி. அப்படிதானப்பா? ஆமாமா, நீ முதங்க வா. அனுப்பிட்டு நிக்க தள்ளி வாங்க வா. இருக்கணுப்பா. ஒண்ணு இல்ல, முதல்ல நீ சாப்பிடு. கள்ளத்தனம் அங்க வா. கட்டு. மாமா, பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுறேன். நீங்க சப்பாத்தி போடுங்க. எங்க யாருக்கு போட சொல்லுத? வயிற்றுக்கு கொடுக்க சொல்லியிருக்கான். கூட ரெண்டு போடுங்க. நான் அங்க தூக்கிட்டு போய் கொண்டு கொடுத்துருவேன். இல்லம்மா, அவங்களாம் நிறைய இடம் இருக்கு. அப்படியே பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஜாலியா இருக்கும்ல. எவ்வளவு உஷாரா இருக்கா. இல்லம்மா, நம்ம அப்படியே லாந்திட்டு அப்படியே சுத்திட்டு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டா போதும். சாப்பிட மாட்டால. எப்ப தூங்குவா? இவ தூங்க ஆரம்பிச்சாதான் நம்ம வேலை பார்க்க முடியும். அது வேறையா? இல்ல, நல்ல சாஃப்டா போட்டு தரேன். நல்லா போடுங்க மாமா. அட அட அட, ஏன் அப்ப சப்பாத்தி வேணாம் இங்க வரைக்கும் வருத? எதிரி வீட்டுல வந்து சப்பாத்தி சுட்ட வம்சம் நம்ம வம்சம். எதிரி சுட்டு பாத்துருக்க, ஆனா எதிரி வீட்லயே வந்து சப்பாத்தி சுட்டது நீங்க தான். எதிரி இங்க இருக்கலாமா? நாங்கதான் மகத்தேவனை ஓட்டுதுன்னு பார்த்தா இவருமுள்ள ஓட்டுதாரு. நம்மளா ஒரு கட்சி. மகத்தேவனை ஏறி விட்டுட்டோம். சப்பாத்தி மணக்கவே இல்ல, அத வந்து வளரிட்டியா? என்னங்க பிக்னிக் வந்த மாதிரி சப்பாத்தி போடுதியா, காப்பி போடுதியா? என்னங்க குண்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னு தெரியாது? வளரிட்டானே. அப்ப அவளுக்கு தெரியாதா? நீங்க இருக்கட்டும், குண்டு வச்சா குண்டே அழுதுரும். என்னமா காப்பி என்னமா? நாய் போடுறது காப்பி போட்டு கொடுத்தேன் பாத்தியா? எங்க அப்பாக்கு எதுவுமே போட தெரியாது. என்னது, இப்பதான் அவகிட்ட பீத்துனா? ஆமா, அப்ப மட்டும் எனக்கு போட தெரியும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுவேன்னு பீத்துனீங்க. அண்ணா பாட்டிக்கு மாமாக்கு போட சொன்னா காப்பி போட தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அவரு போட வேண்டியவங்களுக்கு போடுவாரு. அப்படிதான் நடமாண்டி. நீ எதிரிய வச்சு செய்தி போலுக்கு. அத்தி அலெக்சாண்டர் காத்தி உச்சில இருக்கால, ஒண்ணுதான் குடும்பமும் வச்சு செய்தா தெரியுமா? மூடிக்கிட்டு போடா. திமுருக்கு பாரு, இன்னைக்கு மகத்தேன வச்சு இன்னைக்கு வச்சு செய்ய பாத்துக்கிட்டே இரு. இசைதாங்க இரு மாமா, நான் பாத்துக்கிறேன். ஓ, அந்த அலெக்சாண்டர் அக்கா போட வர, என் மாமாக்கு போட வராதோ? மகத்தேவன் எப்படிலாம் சிக்கி இருக்காரியா? இருக்குது என் வீட்ல கொசரு என்ன பத்தி. எப்போ இதுகெல்லாம் உள்ள நுழைஞ்சதோ அப்பமே இது அந்நிய கோட்டை. உன் கோட்டைங்கிறத மறந்துரு. அப்படி சொல்லடா அண்ணா பாண்டி. ஏன் சொல்ல மாட்டான்? கொஞ்ச நேரத்துக்கு நீ வாய வச்சுக்க சும்மா இருக்கியா? நீ கூப்பிடும் போது நல்லா தான் கூப்பிடுவா. என்ன அண்ணா பாண்டி மாமாக்கு என்ன கொடுப்பா? என் முதலுக்கு என்ன பாசம்? ஐயோ, பாக்குற அலைகளுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியுமா? எப்படிங்க சார்? அது உங்க முதலாளி. மூடு கொன்னுருவேன். முதலாளி கொன்னு எடுத்துருவேன். என்னை பத்தி முழுசா தெரியும். உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும்டா. நீ வந்து இறங்க நினைக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன 2 பேரும் ஏதோ பார்வையில பேசுன மாதிரி இருக்கு. வந்து சாப்பிடுறா, இல்ல இன்னைக்கு கூட மாட்டா. சரிங்க முதலாளி. முதலாளியா? அப்ப நீ யாரு? ஒண்ணுமே சத்தம் பட்டவன் இரு. முதலாளி, 2 5 சப்பாத்தி போதும். என்னது? சரி வா, அப்ப உனக்கு கூட்டி விட. உனக்கு முதலாளி. அப்ப நீங்க யாரு? போட்டு கொடுக்கட்டா? நான் போடுறதுக்கு அஞ்சவே மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியும். இன்னும் அங்க போடாம வச்சிருக்க? அவசியப்பட்டா போடுவேன். போட்டுருவேன். உங்ககிட்ட தண்ணி பேசணும். வா. முடியாது, போடா. நான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வா. மணிக்கப்பா, இன்னைக்குள்ள போயிடலாமா? அப்படி போய் காப்பாத்திடலாமாப்பா? டேய், உள்ள போயிருக்கிறது செம்மொழி கம்சன்டா. இன்னத்துக்கு ரகலை பண்ணியே பாமையும் அள விட்டுருக்கோம். அங்க இருக்கிறதெல்லாம் வில்லங்க பிடிச்ச பயிலே அதுக்கிட்ட எல்லாம் பாம்பு அழுது அந்த பலனை இறந்துருண்டா. நினைஞ்சி வெடிக்காம போயிருண்டா.
பாவமே அந்த பாட்டு பட்டு பாத்துக்கிட்டே இரு. எப்போ காமெடி பண்ணலாம் போதும், சீரியஸா பேசுங்கப்பா. எல்லாரும் ஒட்டுமொத்தமா அங்கதான் இருக்காங்க. சரிடா போயிடலாம்டா, அங்கதானே கூட்டு போய்கிட்டு இருக்கோம். ராத்திரி போல லோலோன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம் மேடா. எப்போ எப்படியாவது காப்பாத்தணும்பா. என்னமோ உனக்கு மட்டும் தான் அக்கலுக்குமே பேசுதா? இல்லப்பா, ஜானப்பா, ஞானத்துல தாத்தானி எல்லாரும் உள்ளதான். அடிச்சு பிறகுல பேருக்க வேண்டாம் அலெக்சாண்டரா வீட்டுக்கு. பாருங்களேன், போதாத வரைக்கும் இந்த இசை போய் உள்ள செம்மச்சாரியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்கடா. என்னப்பா சொல்றீங்க? சீரியஸா பேசுங்க. டேய் சீரியஸ்னா உன் குடும்பத்துக்கு என்னன்னு தெரியுமாடா? டேய் சத்தியமா சொல்றது, அலெக்சாண்டரா பண்ற பாட்டை மட்டும் பாத்துக்கிட்டே இரு. தெரியாம இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு அவ தலையை பிச்சுக்கிட்டு ஓட போறா. இவனால உங்க குடும்பத்தை வீழ்த்தி தான் போவேனா, கடைசியா பைத்தியம் முடிச்சு ஓட போறா. பாத்துக்கிட்டே இரு. யாரு அந்த அலெக்சாண்டர்? அத்தையா? டேய் இல்ல, அது ஒரு ரெஸ்பெக்ட். பாட்டின்னு சொல்லு. எப்போ என்ன இல்ல, மகாதேவன் தாத்தா எதுக்கு அங்க போனாரு? அது ஒரு பெரிய கதைடா. இப்ப வேண்டாம், உங்க கதைலாம் என்கிட்ட வேண்டாம். நான் சீரியஸா கட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போங்கப்பா. டேய் அவங்க சுத்திட்டு அடிக்க வந்திருக்கானுங்க. செக் பண்ணி பார்த்தோம், வீட்டை சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டானுங்க. அந்த நேரத்துக்கு அலெக்சாண்டரா வீடு மட்டும் தான் சேஃப்டியா இருந்தது. சரின்னு உள்ள போகட்டும், அங்கதானே இருக்கானுன்னு ஆளுக்கால உள்ள போய் காப்பாத்த தானே போனானுங்க. எப்படி ஒட்டுமொத்தமா அங்க போய் சிக்கலானுங்கன்னு தெரியல. 18 மணி நேரம் கெடு கொடுத்துருக்கடா. அப்போ கிங்ஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? கூடயே சுத்திக்கிட்டு இருக்கால உங்க இசையம்மா, அவதான் பெரிய டேஞ்சரு. ராத்திரியா எனக்கா பயமா? ஒரு துளி கூட கிடையாது. இரு டேய், நம்மகிட்ட போய் எங்க போகுது? இந்த நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்கா? ஏய் போய் தோற. பேய், அது பிசாசாது. போய் தோற. அட மாணிக்க மாமா, என்ன தரமா வரியா? அத நான் கேட்கணும், நீங்க ராத்திரி எங்க போயிட்டு இருக்கீங்க? என் மாமியாரை தேடி போய்கிட்டு இருக்கேன். இன்னும் மாமியார் தேடி போய்கிட்டு இருக்கியா? அதே நடுராத்திரில எந்திரிச்சு அவகிட்ட போய் படுப்பேன், பழக்கமாயி போச்சுது. இப்ப அதை விட முடியல. பக்கத்து தெரு தானே போய்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க தரமா போயிட்டு இருக்கீங்க? பாம்பு எடுக்க போறேன் வரியா? இந்த நக்கல் பச்சல ஏங்கிட்ட ஆவாது. என்னன்னா உங்க அண்ணன் படாட்டிக்கிற மறந்துற பிரச்சனை. அட வையால நிஜமாவே பாம்பு எடுக்க போறேன். இங்க பாரு, 2 போலீஸ் எல்லாம் கூட்டி போறேன் பாரு. ஆமா, இதுல யாரு விஞ்ஞானி வந்திருக்காவல? விஞ்ஞானில இருந்து வந்திருக்காவல? எப்போ அவங்க நிலால இருந்து வந்திருக்கான்னு கேட்காவ. ஆமாமா, வேணா விசாரிச்சு பாரு. என்ன கேக்க? அதான் இவ்வளவு கூட்டி போயிட வேண்டியதான். சீக்கிரம் வண்டியில யாரு?